ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தக்காளி, புதினா, கொத்தமல்லியை வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபிங்க. இது நீங்க இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இது கூட காரத்துக்கு நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேங்க. 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இதை பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமா ஆகட்டுங்க. பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி கோல்டன் கலர்ல இருக்கணும். இந்த சமயத்துல நாம இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. குண்டு குண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கலாம். லைட் பிங்க் நிறத்துல வர அளவுக்கு வதக்கினாலே போதுமானதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து நாம இதுல 3 தக்காளிய, பழுத்த தக்காளிய இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியா வேண்டாங்க, இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். இப்போ நாம இத தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் எடுக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியா எடுத்தீங்கன்னா சீக்கிரமாவே வெந்துடும். இந்த சட்னி நீங்க 2 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சாப்பிடலாங்க, கெட்டே போகாது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வந்திருக்கு. இப்ப நாம இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல 1ல இருந்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டேன். ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்ப நாம அடுப்பை அணைச்சிடலாங்க. அடுப்பை அணைச்சிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. பாருங்க, நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இதுல தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டேன். இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணி சேர்க்காமலேயே அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இதுல சேர்த்துருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆயாச்சு. இது நம்ம இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த சட்னியை நீங்க செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. எல்லாரையும் இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.